டயபெட்டிக் கேபிட்டல்ங்கிறாங்க இந்தியாவை. எக்கச்சக்கமான பேர் டயபெட்டிக் அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. சர்க்கரை வியாதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சர்க்கரை வியாதியினுடைய அறிகுறிகள் இருந்ததுன்னா அந்த கஷ்டங்களை அனுபவிக்க முடியாமலாவது போய் டாக்டர் கிட்ட பார்த்துருப்பாங்க. ஏசிம்டமேட்டிக் கேசஸ். ஒரு காய்ச்சல் அடிக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குது பண்ணுவீங்க, சீக்கிரம் இந்த காய்ச்சலை சரி பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகணும். அந்த அறிகுறினால்தான். அதே மாதிரி மோசமான அறிகுறிகள் மட்டும் அந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்பர் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் இருக்க டயபெட்டிக் பீப்புள் இன்னும் எக்கச்சக்கமான கோடி பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியாம டயபெட்டிக்ங்கிற பிரச்சனையை உள்ள வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அறிகுறி இருக்கோ இல்லையோ எனக்கு வர சான்ஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கனாலே போய் செக் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் எடை அதிகமாக இருக்கா போய் பாருங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா போய் பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நீங்க பார்த்துக்க செக் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா அறிகுறிகளும் எல்லாருக்கும் வர்றதில்ல, அறிகுறிகளே இல்லாமலும் இருக்காங்க. முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா. பாலியூரியான்னா, பாலினா என்ன? மோர் தேன் ஒன், அதிகம். யூரியாங்கிறது அடிக்கடி யூரின் போறது. ஒருத்தர் அடிக்கடி யூரின் போறாரு அப்படிங்கிறதான் பாலியூரியா. பாலிடிப்சியாங்கிறது என்ன? அடிக்கடி யூரின் போகும்போதே வாட்டர் லாஸ் இருக்கு, டீஹைட்ரேஷன் இருக்கு, தண்ணி தாகம் அடிக்குது, அப்போ அடிக்கடி தண்ணி குடிக்க போறாரு, நாக்கு வறண்டு போகுது. இது பாலிடிப்சியா அப்படிங்க. பாலிஃபேஜியா, ஃபேஜியானா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். பாலிஃபேஜியானா அடிக்கடி சாப்பிட்றாருன்னு அர்த்தம். ஏன் அடிக்கடி சாப்பிட்றாரு? இவர் சாப்பிட்றது உடம்பு எடுத்துக்க மாட்டேங்குது, பசி அடங்க மாட்டேங்குது. ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் உடம்பு விட்டு வெளியில போயிட்டு இருக்கு. இந்த பசி அடக்கிறதுக்கு மேலே மேலே சாப்பிட்றாரு. மேலே மேலே சாப்பிட சாப்பிட சுகர் அதிகமாக ஏறுது. அது ஏற ஏற யூரின் அதிகமாக போகுது. யூரின் அதிகமாக போக போக தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணி வெயிட் லாஸ் வருது. நம்ம சாப்பிட்ற எதுவுமே யூஸ் ஆகிறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்கிறோம். கால் எரிச்சல், மரமரப்பு வரலாம். இதெல்லாம் லேட் ஸ்டேஜ். கால் எரிச்சல், மரமரப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வர அறிகுறிகள். 3 அறிகுறிகள்: பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா. இந்த 3 அறிகுறிகள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறிகள். யூரின் அடிக்கடி போகிறதுனா என்ன? அடிக்கடி யூரின் போகிறாங்களா, இல்லை அதிகமாக யூரின் போகிறாங்களா, இல்லை அடிக்கடி அதிகமாக யூரின் போகிறாங்களா அப்படிங்கிறது. அப்போ சுகர் அதிகமாக இருந்தால் யூரின் அடிக்கடி போகுது. இந்த சுகருக்கும் இந்த யூரினுக்கும் என்ன சம்பந்தம்? பிளட்ல சுகர் அதிகமானால் யூரின் அதிகமாக போகணும். யூரின் அதிகமாக ஏன் ஃபார்ம் ஆகணும்? யூரினில் சுகர் இருந்தால் டயபெட்டிக் அப்படிங்கிறீங்க. இருக்கட்டுமே, பிளட்ல எக்ஸ்ட்ரா இருக்க சுகர் தானே யூரினில் போகுது, அதிகமாக இருக்கிறது வெளியே போகுது. ஏன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வெளியில் போகிற சுகரை உள்ளே எடுத்துக்கிறீங்க? இது சில பேருடைய டவுட் இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஃபீலிங் இருக்குது, போகிறாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கும் இவங்க அடிக்கடி போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி பல டவுட்ஸ். இதில் முக்கியமானது பாலியூரியா, அடிக்கடி யூரின் போகிறாங்களே, அதில் அண்டர்லைங் மெக்கானிசம் என்ன? பிளட் சுகர் எவ்வளோக்கு அதிகமோ அவ்வளோக்கு யூரின் வெளியில் போகுமா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி